சரி, யாரோ ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? யாராச்சும் ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே. ஓகே. அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின்ஸ், இது மூலிமா நம்ம இமெயில் அப்புறம் வாட்ஸ்அப், எந்தெந்த டிஜிட்டல் மீடியம் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்னென்னு நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். மார்க்கெட்டிங் வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், இன்னொன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்னா, லைக் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஏதோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு 3 இது சொல்லுங்கண்ணா. என்ன மாதிரி மார்க்கெட்டிங்லாம் வருது? பேம்ப்ளெட்டு. சரி. ஓகே. ஃபீல்டு மார்க்கெட்டிங், அப்புறம் டிவி ஆட்ஸ், அப்புறம் ரேடியோ ஆட்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து ஆட் ரன் பண்ணால் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க நார்மலாக? ம் 10,000. ஓகே. அப்புறம் பேம்ப்ளெட்டுக்கு வந்து நம்ம ஒரு 10,000 பேருக்கு கொடுக்கணுன்னா நம்ம வந்து நியர்லி ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா 10,000 பேருக்கு கொடுக்குறதுக்கு நம்ம பீப்புள் வந்து அதுக்கு அலாட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கணும். ஸோ மச் ஆஃப் ஒர்க்கு. 10,000 பேருக்கு வந்து 30,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபீல்டு மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் சேலரி பேசிஸ் தான். சேலரி ஒரு ஆளுக்கு மினிமமாகவே ஃபீல்டு மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 12,000. ஸோ ஒரு ஆளுக்குள்ள கணக்கு தான் நான் எடுக்கிறேன். 12,000. டிவி ஆட்ஸ் வந்து நார்மலாக ஒரு லோக்கல் சேனலில் ஆட் ரன் பண்ணுறதுக்கே 10,000 ரூபா கேட்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். ரேடியோ ஆட்ஸ் பற்றி ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ ஒரு 5,000 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் என்னாச்சு? 10, 40, 52, 62, 67,000 வருது. ஸோ டோட்டலாக 60,000 ரூபீஸ் வந்து சும்மா நார்மலாக ஒரு லோக்கலில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு. ஓகேங்களா? இதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக 60,000 மந்த்லி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்போ நம்ம வெப்சைட்டை யார் யார் பார்க்குறாங்கன்னு ட்ராக் பண்ணலாம். நம்மளோட சோஷியல் மீடியாவிலேருந்து எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் நம்ம ப்ராடக்ட் பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணலாம். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ஆட் சரி, பேம்ப்ளெட்டு, ஃபீல்டு மார்க்கெட்டிங் கூட ட்ராக்கிங் ஈஸியாக போயிடும். டிவி ஆட்ஸ், ரேடியோ ஆட்ஸ், இதில் எல்லாம் இந்த ஆடை பார்த்துட்டு தான் வந்து பை பண்ணாங்கன்னு வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதில் வந்து ROI we can't able to calculate ROI. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இதில் வந்து கால்குலேட் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம 67,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 67,000 தான் நமக்கு வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு நமக்கு கரெக்டாக நம்ம கணிக்க முடியாது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு நம்ம அதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். அண்டு இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா, இப்போது எல்லாருக்கிட்டேயும் ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கிட்டேயும் ஜியோ வந்ததுலேருந்து எல்லோரும் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்குது அண்டு மொபைலும் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக எல்லா ஆடியன்ஸையும் நம்ம ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணி
நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வித்தியாசம். இதில் எதுவும் டவுட் இருக்குதுங்களா? அதுக்கடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. எஸ்இஓ. எஸ்இஓங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்ச் இன்ஜினில் ரைட் கீவேர்டுக்கு நம்ம வந்து ரேங்க் பண்ண வைக்கிறது தான் எஸ்இஓ. எஸ்இஓ வந்து எத்தனை சர்ச் இன்ஜின் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இல்லை சர்ச் இன்ஜின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட். அது மாதிரி எத்தனை சர்ச் இன்ஜின் இருக்குது? நிறையவே இருக்குது. கூகுள், பிங், டக்டக்கோ, பிரேவ், இந்த மாதிரி ஏகப்பட்டது, யாஹூ. ஸோ நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அதிகமாக 90% யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் தான். 90% ஆடியன்ஸ் யூஸிங் கூகுள். ஓகே. ஸோ நம்ம வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மேக்ஸிமம் நம்ம கூகுளில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சர்ச் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வெப்சைட்டுக்கு நம்ம வந்து ரைட் கீவேர்டுக்கு வந்து டார்கெட் பண்ணி டாப்பில் வந்து பொசிஷன் பண்ணி வைக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்னென்ன காட்டுங்க. இப்போது பெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் சென்னை கொடுக்க சொல்ல, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலின்னு வருதா, இந்த இதில் நம்ம டாப்பில் கொண்டு வர்றது இதுதான் எஸ்இஓ. அண்டு செகண்ட் பொசிஷனில் வருது எஸ்இஓ. எல்லாருமே எஸ்இஓ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பில் கொண்டு வர வைக்கிறது தான் எஸ்இஓ. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் இதெல்லாம் நினைப்பீங்க, வியூஸை எந்த வெப்சைட்டுக்கு அதிகமாக வியூஸ் வருதோ அந்த வெப்சைட் தான் டாப்பில் வரணும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் வந்து நம்ம பேக்கெண்டில் வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அண்டு செகண்ட் பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், எஸ்இஎம். எஸ்இஎம் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸில் வந்து இப்போது நம்ம வந்து சர்ச் பண்ணோம்ல பெஸ்ட்டு. ஓகே, இதில் யாரும் ஆட்ஸ் ரன் பண்ணல. ஸோ வேறு மொபைல்ஸ் அண்டர் 30,000. இதுலேயும் யாரும் ஆட் ரன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்பான்சர்ட்னு எங்கேயாச்சும் வருதுன்னு பாருங்கள். மொபைல்ஸ் அண்டர் 10,000. நம்ம நேரத்துக்கு ஒரு ஸ்பான்சர்ட் ஆட்ஸும் வர மாட்டேங்குது. இமேஜஸ் காட்டுறேன். ஸோ கூகுள் சர்ச் ஆட்ஸ். ஸோ கூகுளில் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ஆட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் ஆட் இருக்குது, டிஸ்பிளே கேம்பெயின் இருக்குது. இந்த மாதிரி வர்றது எல்லாமே டிஸ்பிளே கேம்பெயின் சைட்ஸில் வர்றது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஸ்பான்சர்ட்னு ஷோ ஆகும். இது வந்து பிஃபோர் அப்டேட்டில் உள்ள இமேஜு.
இதில் ஆடுக்கு பதிலாக வந்து ஸ்பான்சர்னு வரும். இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறது வந்து சர்ச் ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெப்சைட்டுக்குள்ள சைடில் இந்த மாதிரி அங்கங்கே இமேஜு வீடியோலாம் வர்றதெல்லாம் நமக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஆடு டிஸ்பிளே கேம்பெயின்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இது வர்றது பேர் வந்து இதுதான் இந்த கூகுள் டிஸ்பிளே ஆட்ஸ். இந்த மாதிரி வர்றது கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ்னால் இந்த டாப்பில் வந்து ஷோ ஆகுறது இதெல்லாம் கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ். யூடியூப் ஆட்ஸ்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸ்கிப்பபிள் நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸு. அதுக்கடுத்து வந்து அப்புறம் இமெயிலில் வர ஆட்ஸு, அதுக்கப்புறம் ஆப்பில் வர ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸு. இப்போது கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறோன்னா அவங்க ஆடியன்ஸ் வந்து கூகுளில் இருக்காங்களா சோஷியல் மீடியாவில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களே அதுதான் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்போவுமே ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணும்போது அந்த இமேஜுக்கு கரெக்டான சைஸில் வந்து அப்லோட் பண்ணணும். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1080x1080 அந்த ஃபார்மில் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அண்ட் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் போஸ்ட் சைஸ். ஸோ இந்த சைஸில் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அண்ட் தென் ஹேஷ்டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக பண்ணணும். அண்டு ப்ரொஃபைல், முக்கியமாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது வந்து எந்த செக்ஷனும் நம்ம வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது. ஸோ எல்லா செக்ஷனுமே நம்ம வந்து ஃபில் பண்ணி, அதாவது நேமு, பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். அண்டு நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது வந்து லிங்க்டின்ல பொறுத்த வரைக்கும் ஆல் டெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்கும். அது எல்லாமே அப்லோட் பண்ணணும். அண்டு டைட்டில் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆட்ஸு தான். ஆட்ஸ், அதுவும் சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது. சோஷியல் மீடியாவில் வந்து எந்தெந்த சோஷியல் மீடியாலாம் நம்ம ஆட்ஸ் இருக்குதுன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கம்பைண்டாக மெட்டான்னு வந்துடும். அப்புறம் லிங்க்டின் ஆட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷேர் சாட்டு, ஸ்னாப்சாட், அதுக்கப்புறம் எம்எக்ஸ் பிளேயரில் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மீடியமில் வந்து நம்ம வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஆட்ஸ் வந்து என்னென்னா இப்போது ஒரு எந்த ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல 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 பழக்கம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்திங்கன்னா மெயில்சிம்ப், where we can send thousands of mails at a time and we can also able to track those mails. யார் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ட்ராக்கும் பண்ண முடியும். ஸோ மெயில்சிம்ப் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே ஒரு தேவையான ஒரு டூல் தான். அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன். ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளோட ஆப்பை வந்து ரைட் கீவேர்டுக்கு வந்து டார்கெட் பண்ணுறது தான் ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன். ஸோ அதில் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன் கிளாஸ் வர சொல்ல அது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போது வந்து வாட்ஸ்அப் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்பில் வச்சு நம்ம ஈஸியாக வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் போகலாம். அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓப்பன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்மளோட
மார்க்கெட்டிங் பண்ணுற மெசேஜ் வந்து ஈஸியாக அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வந்து நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இன்ட்ரோ. அண்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம வந்து எஸ்சிஓ வந்து நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். எஸ்சிஓவில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் வரும். என்னென்னா ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ, டெக்னிக்கல் எஸ்சிஓ, அது போக பிளாக் ஹேட், ஒயிட் ஹேட் அண்டு கிரே ஹேட், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குதா? ஓகே, ஓகே, தேங்க்யூ.